கையில் வெறும் ஒரு 10,000 5,000 இருந்தால் முன்பணம் கொண்டு வாங்க. 49,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. வெறும் 1,70,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3,00,000 3 லட்ச ரூபா கேட்டிருப்பாங்க 2013 ஸ்கோடா ராபிட்க்கு. நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,80,000 தான் கேட்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 85,000 கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. வெறும் 3,15,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 1,90,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 2,20,000 தான் கேட்குறாரு. 1,18,000 கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 2,10,000 கேட்குறாரு, 2,07,000 தான் கேட்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 1,70,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2,45 3 லட்ச ரூபா தான் போயிட்டு இருக்கு. நம்ம கஸ்டமர் 2,52,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. வெறும் 3,15,000 தான் கேட்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 1,85,000 கேட்குறாரு. டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4,45 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் யூசர் காசில் வெறும் 4,25,000 தான் கேட்குறோம். முன்பணம் வெறும் 15,000 கட்டினாலே போதும். இந்த வண்டியோட விலை வெறும் 2,60,000 தான் கஸ்டமர் கேட்குறாங்க. முன்பணம் வெறும் 5,000 கட்டினா போதும். 5,000 முன்பணம் கட்டினா போதும். 1,60,000 தான் கேட்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கணும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 2,00,000 ரூபா தான் கேட்குறோம், 2,50,000 தான் கேட்குறோம், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 2,80,000 கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2,4 to 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். கையில் வெறும் 30,000 40,000 இருந்தாலே வாங்க, தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். வணக்கம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, மதுரை, சென்னை, தமிழ்நாடு மக்களே, இந்தியா மற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் அமைச்சக்கூடிய சஷ்டி கார்ஸ் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. சூப்பர். நம்மளோட சிறப்பம்சம் என்ன ப்ரோ நம்ம காரோடைய? நம்ம சஷ்டி கார்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பழகுடன் பஸ் ஸ்டாப்பில் அமைஞ்சிருக்கு. நம்மளோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஆகட்டும் ஹை பட்ஜெட் ஆகட்டும் எல்லா பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கார் இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன கார் வேணாலும் நம்ம நேராக நம்ம ஃபஸ்ட் யூசர் காசு வந்து நீங்கள் ஒரு விசிட்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 10-20 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட காரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் எல்லா ஊர்லேருந்து வந்து வாங்கியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரிஸ்க்கே எடுக்க வேண்டாம். எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு ரிஸ்க்கே இல்லாமல் ஆதார் கார்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நாங்களே எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு டெலிவரி கொடுக்குற அளவுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். பார்த்தா ஆல் ஓவர் தமிழ் லோன் பண்ணி தரீங்க. பண்ணி தந்தோம். ஓடிபிள் இருக்காருன்னா லோ பட்ஜெட் எவ்வளோ இருக்கும்? ஆனால் லோ பட்ஜெட் வண்டிகள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 40,000 50,000 வண்டி இருக்கு. ஆமாம் எல்லாமே இருக்குங்க. இப்போ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இருக்கிற வண்டியில் காட்டிடுறேன். அந்த வண்டி வேணுங்கிறோம் நேரடியாக நம்மகிட்ட வாங்கி இப்போ 4-5 வண்டி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். நேரில் வந்து ஓடி பார்த்து செக் பண்ணி மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வரவங்க கம்பல்சரி எல்லாரும் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். அது போக பார்த்தா நாங்களே மெக்கானிக் செக் பண்ணி தான் எடுத்துருக்கோம். நீங்களும் கம்பல்சரி வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள்ஸ் தான். ரேட்டும் நல்லா பெஸ்ட்டாக கிடைக்கும். வண்டி நீங்கள் பெஸ்ட்டாக பார்த்து நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. மக்களே பார்த்தீங்கன்னா சஷ்டி காஸ்ட்லிங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஏகடை கார் இருக்குங்க. ஓடிபிள் கார்லேருந்து லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் இருக்குது. வாங்க டேரெக்டாக வீட்டில் போய்ட்டு ஃபுல்லாக பார்த்துலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எக்ஸ்ட்ரீம் பார்க்க போகிறோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. ஒரு 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி வெளியே நிற்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. கஸ்டமர் கொடுக்கும்போது வாட்டர் வாஷ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. எல்பிஜியோடு இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 92,000 தான் கேட்குறாரு. அது போக திருப்பூர் கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது. கையில் வெறும் ஒரு 10,000 5,000 இருந்தால் முன்பணம் கொண்டு வாங்க. இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குயிக்காக வாங்க. நிறைய பேர் லோ இன்ஸ்லாமில் ஒரு சடான் டைப்பில் கேட்டிருப்பீங்க. எல்பிஜியோட முடிஞ்சளவுக்கு ஒரு 10-15 எவ்வளோ இருக்கோ கையில் இருக்கிறது கொண்டு வாங்க. இந்த வண்டி நீங்கள் எடுத்து போயிட்டே இருக்கலாம். சூப்பர். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ, ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி. நிறைய பேர் ஃபோர்டு ஃபிகோ டீசல் வேரியண்ட்டு தொலாவிட்டு இருப்பீங்க. இது 4மே அலாய்வீலோட ஒரு 4 டயர் ஒரு சூப்பர் கண்டிஷனோட உங்களுக்கு ஒரு ஃபோர்டு ஃபிகோ டீசல் கொண்டு வந்திருக்கும். இந்த வண்டி மாடல் 2012 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி எக்ஸ்டீரியர்லாம் பாருங்கள், இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷனோடு இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,70,000 தான் கேட்குறாரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம். நம்ம அடுத்தா பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ராபிட். அது ஒரு பிளாக் கலரில். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா வென்டோலாம் தொலாவிட்டு ராபிட் வென்டோலாம் தொலாவிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு பிளாக் கலரில். அது 4ம் பார்த்தீங்கன்னா சூப்பரான அலாய்ஸ் போட்டிருக்கு. 4 டயர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நல்ல ஒரு மெயின்டைன் பண்ண வண்டி, ஹைலைன் வேரியன்ட் வண்டி இது. இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2013, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது. எடுத்தால் அப்படியே ஓட்டலாம், ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணி அப்படியே நம்ம ஓட்டலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஃபஸ்ட் யூசர் காசில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா 3,00,000 3,00,000 ரூபா கேட்டிருப்பாங்க 2013 ஸ்கோடா ராபிட்டுக்கு. நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,80,000 தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பேசி இந்த வண்டி நான் கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியும், வாங்கி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 2006 மாடல் வண்டி. பார்த்தீங்கன்னா FC 2026 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. உள்ள சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் குவாலிட்டியாக இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும், வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள் தான். உங்களுக்கு நேரில் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஒரிஜினல் ப்ரைஸ் நல்லா எவ்வளோ தூரம் பேசி பேரம் பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும், வாங்கிக்கலாம். ஓகே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Vento, ஒரு மதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல் வந்திருக்கு. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி இன்டீரியர் க்ளீனிங்லாம் பண்ணால் வண்டி உங்களுக்கு சூப்பரான கண்டிஷனில் மாதிரி. நாலும் பார்த்தீங்கன்னா அலைஸ் எக்ஸ்ட்ரா அவுட்டர் மார்க்கெட் அலைஸ் போட்டிருக்காங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும். சென்ட்ரல் லாக்லேருந்து எல்லாமே வந்துடும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3,15,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபா லோன் வாங்கி கொடுத்தலாம். கையில் ஒரு 50,000 ரூபா முன்பணம் கொண்டு வந்தாலும் இந்த வண்டி தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு காம்பேக்டான வண்டி, அதுவும் லோ பட்ஜெட், ஒரு 2 ரூபாய்க்கு கீழே ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற காம்பேக்டான வண்டி, ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வண்டி பார்த்துட்டு இருந்தீங்க தாராளமாக இந்த டாட்சன் கோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 2014 மாடலு வண்டி நல்லா நீட்டாகவே தெளிவாக இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு தான் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டம்லாம் எல்லாமே இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்பணம் வெறும் 5,000 ரூபா கொண்டு வாங்க, இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ, அது ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஃபேன்சி நம்பர், பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு தெளிவான ஒரு மஹேந்திரா ஸ்கார்பியோ நிறைய பேர் துளாவிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2006, FC பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80% மேலே தான் இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,25,000 ரூபா தான் கேட்குறாரு. வண்டியில் அவ்வளோ தூரம் எல்லாமே செலவு பண்ணி வச்சிருக்காங்க. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிற முடியும் எடுத்து கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டினே சொல்லலாம். இதில் என்ன ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாடல் 2006 மாடல், ஒரே ஓனரில் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் ஓட்டியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 59,000 தான் ஓடி இருக்குது. மாருதி ஷோரூமில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்துடலாம். 59,000 தான் ஓடி இருக்குது. அப்போ இருந்து வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் 59,000 சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ப்ராப்பராக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இன்டீரியல் பாருங்கள், அப்படியே ஒரு புது வண்டி மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு வயசான ஒரு ஓட்டின வண்டி இது. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா செட்டு கூட ஒரு போடல, எதுவுமே பண்ணல. அவ்வளோ தெளிவாக பார்த்தீங்கன்னா வண்டி நீட் அண்ட் குவாலிட்டியாக வச்சுருக்காங்க. வண்டியை நல்லா சீட் கவர்ஸ்லாம் நல்லா நீட்டாக தெளிவாக இருக்கும். டயர் 4மே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 80% மேலே தான் இருக்கும். வண்டி நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு ஃபேன்சி நம்பரோடு இருக்குது வண்டி. வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எடுத்தால் ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. வண்டி இப்போ 59,000 ஓடி இருக்குது. அடுத்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60,000 நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதும். லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர். ஆமாம், லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர். நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி தான் தொலாவிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம். இந்த வண்டி ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போய் நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துட்டாங்க. அதோட கொஞ்சம் சேர்த்து கேட்டிருக்காங்க. வண்டி உண்மையாலும் நம்ம சேர்த்து கொடுக்குறதுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி இது ரெக்கார்டோடு நம்ம காட்டிலாம். நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். ஒரு லோக்கல் ஃபைனான்ஸ் உண்டுங்களா? உண்டு ப்ரோ. இந்த வண்டிக்கு திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி எல்லா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் 70லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்காக வாங்கி கொடுக்கலாம். ஓகே. நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் 2012 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும். இன்டீரியர் நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. ஹேண்ட்ரைட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. 4 பவர் விண்டோ வந்துடும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 80% வந்துடும். வண்டி எடுத்து இப்போதைக்கு எந்த செலவும் நம்ம பண்ண தேவையில்லை. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது. மற்ற இடத்துல 2,50,000 2,30,000 தான் இன்றைக்கி 2012 மார்க்கெட் போயிட்டுருக்கு. 2,10,000 தான் கேட்குறாரு. நேரில் வாங்க, இதில் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார், ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி, ஒரு செகண்ட் ஓனர். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேகனார் நம்மகிட்ட என்கொயரி கேட்டு இருந்தீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வேகனார் அது ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துடலாம்.
இன்றைக்கி 2012 வேகனர் எதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 2.25 லட்சம் 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் இல்லையா 2 லட்ச ரூபாய்க்கு கீழே 2012 வேகனர் எங்கேயுமே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு எங்கேயுமே வண்டி இல்லை. நீட்டாக இருக்குங்க. வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. ஏசி சக்க கூலிங்காக இருக்கும். பியூர் பெட்ரோலில் ஓடிட்டுருக்கிற வண்டி 2012 வண்டி லேட்டஸ்ட் டைப் பாடி. 4 டயரும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 60க்கு மேலே தான் இருக்குது. வண்டி நல்லா ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சஷ்டி யூசர் காசில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,07,000 ரூபா தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இன்றைக்கி 2012 எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்க 2,07,000 ரூபாய் கிடைக்காது. நம்ம ஒரு கரெக்டான ஆவரேஜான ரேட்டில் தான் எப்பவுமே சஷ்டி காசில் கொடுப்போம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வண்டி தான் 2,07,000 ரூபா தான் கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ கஸ்டமர்கிட்ட பேசி பெஸ்ட்டாக வாங்கி தரமுன்னு வாங்கி கொடுக்கலாம். வண்டிக்கு லோன் பண்ணலாம் ப்ரோ. இந்த வண்டி லோன் தாராளமாக பண்ணலாம். லோக்கல் ஃபைனான்ஸே பண்ணலாம். இந்த வண்டிக்கு தாராளமாக பேங்க் ஃபைனான்ஸ்னாலும் 2 லட்ச ரூபா பண்ணித்தரலாம். லோக்கல் ஃபைனான்ஸ்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 லட்ச ரூபா தாராளமாக பண்ணித்தரலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் நீங்கள் ஆதார் பான் மட்டும் கொண்டு வாங்க. இல்லை ப்ரொஃபைல் கொஞ்சம் லோக்கல் ஃபைனான்ஸில் போனால் ஒரு 20,000 முன்பணம் கொண்டு வாங்க, தாராளமாக வண்டி எடுத்து போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல், ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வீடியோவில் பார்க்குற மாதிரியே வண்டி பார்த்தீங்கன்னா நேர்லி இருக்கும். சீட் கவர்ஸ் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஏசி எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. மியூசிக் பிளேயர்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துறோமோ எடுத்து கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாருதி செலிரியோ நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் வந்திருக்கு. 2017 மாடல் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். 4.5 லட்சம் 4.5 லட்ச ரூபா தான் போயிட்டுருக்கோம். நம்ம சஷ்டி யூசர் காசில் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 3,30,000 ரூபா தான் கேட்குறோம். இன்டீரியல் பாருங்கள், ஏசிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். சீட் கவர்ஸும் நல்லா ஒரு கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா நீட்டாக இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80% மேலே தான் இருக்குது. இந்த வண்டியில் மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஓனர். ஆனால் வண்டி நல்ல ஒரு குவாலிட்டி. ஓனர்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, வண்டி நல்லா தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற கஸ்டமர் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு 3 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,30 தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி தர முடியுமோ பண்ணிக்கலாம். வெறும் 20,000 முன்பணம் கொண்டு வாங்க, இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. டைப் 3 பாடி வந்துடும். இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டியில் 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. 4ம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலைஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் பாருங்கள், ஃபஃப் கலரில் அவர் சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா தெளிவாக இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடும். வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 2009 பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ஆப்ஷன். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,50,000 ரூபா தான் கேட்குறாங்க. இன்றைக்கி 2009 எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 2.25 3 லட்ச ரூபா தான் போயிட்டுருக்கு. நம்ம கஸ்டமர் 2,52,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு முன்பணம் தாராளமாக ஒரு 40,000 எடுத்துகிட்டு வாங்க, இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த மாதிரி வண்டி வாங்க நினச்சிட்டே இருப்பீங்க. ஹுண்டாயில் பார்த்தீங்கன்னா வெர்னா டீசல் ஃப்ளூடிக்கு. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், ஒரு சிங்கிள் டிஜிட் 6ஆம் நம்பர் வண்டி. இது ஒரு பிளாக் கலரில் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏசி நல்ல ஒரு கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்டீரியர் பாருங்கள், டச் ஸ்க்ரீன் செட்டு வந்துடும். நல்லா சீட் கவர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே வந்துடும். வண்டி ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு, பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் அலைஸ்லேருந்து எல்லாமே வந்துடும். 2013 வந்து டாப் அண்ட் வேரியண்ட் வருனாது. இந்த வண்டி செக் பண்ணி பாருங்கள். 4 லட்சம் 4.5 லட்சம் 3.25 லட்சம் தான் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. நம்ம சஷ்டி யூசர் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் 3,15,000 ரூபா தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. 2013 டீசல் வரும்னா 3,15,000 ரூபா தான் கஸ்டமர் கேட்குறாங்க. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துக்கணும் எடுத்து கொடுக்கலாம். லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாங்களா? லோக்கல் ஃபைனான்ஸ் தாராளமாக 2 லட்ச ரூபா பண்ணிக்கலாம். அது போக பேங்க் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாயும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பண்ணிக்கலாம், ஃபுல் லோன் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ரிக்ஸு 2009 மாடல். வண்டி ஒரு சில்வர் கலர், நல்லா நீட்டாக இருக்கும். TN07. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40% மேலே தான் இருக்குது. இன்டீரியல் பாருங்கள், நீட்டாக தான் இருக்குது. மியூசிக் பிளேயர் நல்லா ஒரு ஸ்பீக்கர்ஸில் நல்லா ஒரு குவாலிட்டியானதில் தான் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராட்சாக பெருசாக எதுவுமே இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி வண்டி சுத்தமாக இருக்கும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இந்த வண்டி எதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி எடுத்துகிற முடியும் எடுத்து கொடுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட், ஒரு 2012 மாடல், ஒரு 3rd ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே பெருசாக இல்லை. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெயின்லாம் இருக்குது. உள்ள ஹேண்ட்ரைட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. 4 டயர் எப்போ உங்களுக்கு 60க்கு மேலே தான் இருக்கும். வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. இன்ஜின் ரொம்ப தெளிவாக இருக்குது. கோட்ரா ஜெட் இன்ஜின் நல்லா வண்டி தொலாவிட்டு இருக்கீங்க,
ஒரு விஸ்டா இல்லை மான்சாவோ தொலைவிட்டு இந்த விஸ்டா உங்களுக்கு தாராளமாக செட் ஆகும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 கேட்குறாரு. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியுமோ இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அடுத்ததான் நீங்கள் நிறையா பேர் நம்மகிட்ட என்கொயரியில் அதுபோல் நம்ம டெலிவரி ஆனோம்னா நம்ம ஈகோ ஒரு வண்டி நம்ம சொல்லலாம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது. TN 57 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வரும், நான் ஏசி வண்டி இது. கேரியர் எல்லாமே வந்துடும். ஏன்னா ஆமாங்கண்ணா, மேலே ராக்கெட் கேரியர் வந்துடும் சார். 23ல் 22 மாடலு. இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4,45 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட் யூஸர் காசில் வெறும் 4,25,000 தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி எடுத்துற முடியுமோ எடுத்து கொடுத்தலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் டீசல் வேரியண்ட் 1.10 இது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ இன்சில் அமௌண்ட்டை வச்சு டஸ்டர் கார் வேணும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளாக தொலைவிட்டு இருப்பீங்க. ஏன்னா லோ இன்சில் அமௌண்ட் டஸ்டர் கார் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். இப்போ நம்ம உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டிக்கு முன்பணம் வெறும் 15,000 நீங்கள் கட்டினாலே போதும். லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் நம்ம பண்ணி கொடுத்துலாம். சீட் கவர்ஸ் பாருங்கள், புதுசாக போட்டு வச்சுருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது. டச் ஸ்க்ரீன் ஹேண்ட்ரைட் சிஸ்டம், டச் ஸ்க்ரீன் செட் இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டிஷன் இருக்குது. டயர் எபோவ் 4மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% மேலே தான் இருக்குது. முன்பணம் வெறும் 15,000 கட்டினாலே போதும். இந்த வண்டியோட விலை வெறும் 2,65,000 தான் கஸ்டமர் கேட்குறாங்க. முன்பணம் வெறும் 5,000 கட்டினா போதும். 5,000 முன்பணம் கட்டினா போதும். 2,50,000 லோன் போட்டு கொடுத்தலாம். ஓகே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Ion, ஒரு 2012 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நல்லா ஒரு கிளாஸ் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்கும். டயர் 4மே உங்களுக்கு 60% மேலே தான் இருக்குது. நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது. இன்டீரியர் சீட் கவர் கிழிஞ்சிருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாற்றி கொடுத்துடலாம். ஒரு ஆல்டோ ரேஞ்சு கொடுத்துடலாம். 2012 ஆல்டோ கூட இந்த ரேட்டு கிடைக்காது. நம்ம ஒரு Ion ஒரு சூப்பரான ஒரு சொகுசான வண்டியை கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஃபஸ்ட் யூஸர் காசில் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000 தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு குவிட், ஒரு 2016 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. TN 16 ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி நல்லா நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் வண்டி நேர்லேயும் இருக்கும். வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது. இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. இன்டீரியர்லாம் மியூசிக் பிளேயர் நல்லாயிருக்கு. ஏசி சூப்பராக தான் இருக்குது. எடுத்தால் பார்த்தீங்கன்னா எந்த வேலையுமே பெருசாக இல்லை. ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி நம்ம எடுத்து ஓட்டிக்கலாம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,70,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா i10 பார்க்குறோம். நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கில் வண்டி தொலைவிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2012, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலில் மெயின்டைன் ஆயிருக்கு. இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் 2,45 லட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 2,50,000 லட்ச ரூபா தான் கேட்குறோம். 2,50,000 தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ தூரம் நெகஷியபிள் பண்ணி இந்த வண்டி வாங்கி கொடுக்க முடியும் வாங்கி கொடுக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Ion. வண்டி கலரே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான கலர்னே சொல்லலாம். வண்டி இன்டீரியர் பாருங்கள், இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியாக கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ்லாம் சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. டபுள் கலரில் போட்டிருக்காங்க. வண்டி உள்ளே பார்க்க முடியல, கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறனால நான் வீடியோவில் சொல்லிடுறேன். வண்டி நல்லா நீட்டாக இருக்குது. செட்டு போட்டிருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்படியே வண்டி நல்ல ஒரு பூ போல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஏன் தேவைப்படும் இந்த வண்டி நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்குது. நேரில் வந்து பார்த்தா கம்பல்சரி வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. லோன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 1,45 லட்சம் லோனே வாங்கிக்கலாம். கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வாங்க, இந்த வண்டி தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி 2016 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி நல்லா ஒரு இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணல, ஃபேமிலி பர்பஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். TN 70 ஒசூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,80,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். லோன் எவ்வளோ பண்ண முடியும்? இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2,25 to 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். கையில் வரும் 30,000 40,000 இருந்தாலே வாங்க, தாராளமாக அந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி 2006 மாடல்,
எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சிருக்கு. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. இந்த லோக்கலில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிங் மிஷின் ஓட்டுறவங்க, இந்த சாப்பாடு போடுறவங்க, இந்த தனிக்கான லோடு பர்பஸ்க்கு வண்டி தேவைப்படுறவங்க, யாராச்சும் லோக்கல்ல இந்த ரோட்லேயே நிப்பாட்டி சாப்பாடு கடை போடுற பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி அவங்களுக்கு இதாகும். வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லோடு பர்பஸ் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி தான். வண்டி இன்ஜின்லாம் நல்லா சூப்பர் கண்டிஷன்லேயே இருக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த செலவும் இல்லை. ஆயில் சர்வீஸ் கூட நம்ம பண்ண தேவையில்லை. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 49,000 தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ தூரம் பேசி எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஒரிஜினல் ஆர்சி இருக்குது. என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரோட்லேயே வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி கம்பல்சரி செட் ஆகும். சூப்பர். ஓகே மக்களே, ஸ்ரீ சஷ்டி காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் எல்லா காருமே இருக்குங்க. ப்ரோ வந்து இன்டீரியரில் காட்டியிருப்பாருங்க. நேரில் வந்து இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ப்ரோ இதே மாதிரி செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தாராளமாக செக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வண்டி தான் காட்டியிருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா குடோனில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 20 வண்டி இருக்குது. லோ பட்ஜெட் செக்மெண்ட்லாம் அங்கே வச்சிருக்கோம். லோ பட்ஜெட் வேணுங்கிறவங்க யோசிக்கவே வேண்டாம். நேராக நம்ம சஷ்டி யூசர் காசு வந்து ஒரு விசிட்டிங் பண்ணிங்க. நம்மகிட்ட இல்லாட்டி கூட வெளியாவது அரேஞ்ச் பண்ணி கம்பல்சரி நீங்கள் வண்டியோட தான் போவீங்க. அந்தளவுக்கு நம்ம கேரண்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சரி லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுக்குறனால டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே மக்களே, நேரில் கிளம்புவாங்க, மெக்கானிக் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டி பாருங்க. அழகாக பிடிச்சிருந்தா அழகாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.